என் அன்பு பிள்ளைகளே, என் ஆசை பிள்ளைகளே, என் அருமை பிள்ளைகளே, என் தங்கங்களே, என் செல்ல பிள்ளைகளே, இந்த காலை நேரத்துல எனக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி என்னோடு கூட உறவாடி என்னை நேசிக்கிற என் அன்பு நெஞ்சங்களே, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். என் அன்பு மகள் இளவரசியை நான் அதிகமாக நேசிக்கிறேன். இந்த காலை நேரத்தில் வயிற்றுல குழந்தையை வைத்து இந்த சபை கூடுதலின் ஒரு முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு வயிற்றுல குழந்தையை சுமந்து எனக்காக ஆராதனை செய்த என் அன்பு மகள் இளவரசியை நான் ஆசீர்வதிப்பேன். என் அன்பு மகள் இளவரசி, அது உன்னுடைய குழந்தை இல்ல, அது என்னுடைய குழந்தை. ஒரு விஷயத்த இந்த ஐக்கியத்துல இப்ப சேர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நான் ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்கள்லாம் அது உங்க குழந்தைங்க கிடையாது, அது என்னுடைய குழந்தைங்க. என்னுடைய ரூபத்தின்படி பிறந்த குழந்தைங்க. நீங்க இந்த உலகத்துக்குரிய ஒரு பயாலஜிக்கல் பேரண்ட் தான். ஆனா பரமபிதா நான் தான். என் அன்பு நெஞ்சங்களே, நான் உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன். இந்த இந்திய தேசத்தில் நான் உங்களை பிரித்தெடுத்து வைத்திருக்கிறேன். எனக்கென்று ஒரு ஜனக்கூட்டம் பிரித்து எடுத்து வைத்திருக்கிறேன். எனக்காக ஒரு ஜனக்கூட்டம், என்னை ஆராதிக்க ஒரு ஜனக்கூட்டம், என்னை சேவிக்க ஒரு ஜனக்கூட்டம். அதனால இப்பொழுது நான் ஆசைப்பட்டு உங்களோடு பேசுவதற்கான காரணம் இருக்கிறது. ஆசைப்பட்டு என் அன்பு மகள் பிரியாவோடு நேற்று தினம் நைட்டே நான் இது புக் பண்ணிருக்கிறேன். நான் பேசுவேன். ஒரு விஷயத்தை நான் தெரியப்படுத்துறேன். என்னை போல இருக்கிற பிள்ளைகளோடு பேசுவது எனக்கு மிகவும் பிடிக்கும். என்னுடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகளோடு பேசுவது எனக்கு மிகவும் பிடிக்கும். அதுக்கான ஒரு பாத்திரம், அதுக்கான ஒரு சரீரம், அந்த சரீரம் எனக்கு தேவைப்படுகிறது. ஒரு சரீரம் எனக்கு தேவைப்படுகிறது என்னுடைய வார்த்தையை சொல்ல. அதற்காக நான் என் அன்பு மகள் பிரியாவுடைய சரீரத்தை நான் இப்ப பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். பிரியாவுடைய சரீரத்தை, அவருடைய வோக்கல் கார்டு, அவருடைய தொண்டை, அதுல இருக்கிற வோக்கல் கார்ட்ஸ நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். என் அன்பு நெஞ்சங்கள் தான் நீங்க. ஏன்னா எனக்காக ஒன்று கூடி இருக்கிற என் அன்பு நெஞ்சங்கள், நான் உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன். இந்த மகள் இளவரசி எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அந்த ஆராதனையின் வழியாக கொடுத்திருக்கிறாள். இந்த ஆராதனை, இந்த சபை கூடுதல் ஒரு பெரிய விஷயமாய் பரலோகத்தில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. பரிசுத்தவான்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது போல சபை கூடுதல் பரலோகத்துல பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. பரிசுத்தவான்கள் சந்தோஷமாய் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது போல ஆராதனைகளும் சாட்சிகளும் என் அன்பு மகள் சாரா விபியன் பகிர்ந்து கொண்ட சாட்சி, என் அன்பு மகள் நிர்மலா செய்த பிரைசிங் சாங், என் அன்பு மகன் கேப்ரியல் வாசிச்ச வேத பகுதி, இப்படி ஒவ்வொன்றும் பரலோகத்துல மகிழ்ச்சியோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பரிசுத்தவான்கள்.
நான் என்னிடம் சேர்த்து கொண்ட பரிசுத்தவான்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இது எல்லாமே ஹைலைட்டட் இன் தி ஹெவன். ஹைலைட்டட். இந்த ஒரு ஊழியம் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கு. இந்த ஒரு ஊழியம் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கு. இந்த ஒரு ஊழியம் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கு. இந்த ஜனக்கூட்டம் ஓ தூபங்களை காட்டி விக்கிரகத்தை சேவிக்கிறார்கள். இந்த ஒரு ஜனக்கூட்டம் இப்படி இப்படி விக்கிரகத்தை வரவழைத்து சேவிக்கிறார்கள். இப்படி பரலோகத்துல இப்படிப்பட்டதான டிஸ்கஷன்ஸ் இந்த சண்டே சண்டே பரிசுத்த ஓய்வு நாள்ல என்னெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, பரிசுத்த ஓய்வு நாள்ல என்ன என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி இப்படிப்பட்டதான டிஸ்கஷன்ஸ் பரலோகத்துல போய் கொண்டிருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த காலை நேரத்துல 5 மணி ஷார்ப்பா நீங்க இது போல காரியங்களை செய்கிறது மிகவும் சந்தோஷத்துக்குரிய காரியமாய் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என் அன்பு பிள்ளைகளை. நீங்க நினைக்கலாம், இது ஒரு ஆண் நடத்தலையே, இது ஒரு பெண் செய்யறாங்களே, இந்த பெண்ணை படைத்து இந்த பெண்ணுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து இந்த பெண்ணை உருவாக்கின தேவன் நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற பெண்களும் இருக்கிறீர்கள். உங்களை படைத்த தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். ஸ்பிரிச்சுவலி ஆவிக்குரிய ரீதியில் ஆண் பெண் இல்லை என் அன்பு பிள்ளைகளே. இருவரும் ஒன்றுதான். இருவரும் ஒன்றுதான். ஆண் பெண் அப்படின்றது இல்லவே இல்லை. இருவரும் எனக்கு ஒரே ஒரு குழந்தை, ஒரு சின்ன குழந்தைக்கு என்ன ஒரு வெயிட்டேஜ், எப்படி ஒரு வெயிட்டேஜ், அதை தான் நான் இந்த ஜெண்டர் இங்க நான் கொண்டுட்டு வரவே இல்லை. அதனால என் அன்பு மகள் பிரியா, நீ அழுது கொண்டு இத பயபக்தியோடு நடுக்கத்தோடு இந்த நேரத்துல நான் உன்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன், பேசி கொண்டிருக்கிறேன். இது உனக்கு நடுக்கமா இருக்கலாம், ஆனா எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என் அன்பு மகளே. இதுக்கான ஆசீர்வாதமும் உலகத்துக்குரிய ஆசீர்வாதமும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதமும் உங்க அனைவருக்கும் நான் வைத்திருக்கிறேன் என் அன்பு நெஞ்சங்களே. அன்பு நெஞ்சங்களே, நான் உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். இது மூணும் சேர்ந்தது ஒரு பரலோக நியமம், பரலோக ரூல். தேடும் பொழுது நான் உடனே வந்துருவேன். தேடும் பொழுது, என்னை கூப்பிடும் பொழுது உடனே நான் உங்ககிட்ட வந்துருவேன். தேடும் பொழுது நான் உங்களோடு கூட உங்க பக்கத்திலேயே நான் நிற்பேன். அப்போ தேடும் பொழுது கண்டடைவீர்கள் என் அன்பு பிள்ளைகளே. என்னை தேடும் பொழுது, என்னுடைய நாமத்தை கூப்பிடும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கிறேன். நாமம் எனக்கு ஒரே நாமம் தான், ஒரே நாமம், இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து, இது என்னுடைய நாமம். இந்த நாமத்தை கூப்பிட்ட உடனே நான் உங்க மத்தியில் வந்து நான் என் குழந்தையினுடைய ஜபத்தை, என் குழந்தையினுடைய பேச்சை, என் குழந்தையினுடைய காரியங்களை நான் கூர்மையாக கவனித்து, என் பிள்ளை என்ன பேச போகிறது, என்ன சொல்ல போகிறது, என்ன என்னுடைய குழந்தை எதிர்பார்க்கிறது, இப்படி அனைத்து காரியங்களையும் நான் கூப்பிட்ட உடனே அந்த பக்கத்துல வந்து உங்களை கண்காணிப்பது என்னுடைய வேலையாய் இருக்கிறது. இதுதான் நான் செய்து கொண்டு வருகிறேன் என் அன்பு நெஞ்சங்களே. என் அன்பு நெஞ்சங்களே, தேடும் பொழுது நான் தென்படுவேன். நிறைய பேர் யோசிப்பீங்க, தேடும் பொழுது நான் தென்படுவேன். ஒரு சில பேருக்கு தரிசனம் கொடுக்கிறாரு, ஒரு சில பேருக்கு அது மாதிரி இல்லையே, நாங்க தேடி எங்களுக்கு பார்க்க முடியலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். தேடுற பிள்ளைகள் எல்லாருக்கும் நான் தென்பட்டேன்னு சொன்னா
தேடுகிற எல்லாரும் என்ன தரிசனத்தின் வழியாக பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னா, நீங்க சாத்தான பார்க்கறதுக்கும் ரெடியா இருக்கணும். என்னை நான் பரிசுத்த ஆவியா இருக்கிறேன். ஒரு கண்ணு ஸ்பிரிச்சுவலா மாறுது, தரிசனத்துக்குரிய கண்களா மாறுது அப்படின்னா, அதே கண்ணுக்கு சாத்தானும் தெரிவான். அதே கண்ணுக்கு சர்ப்பமும் தெரியும். அதே கண்ணுக்கு பிசாசும் தெரியும். அதே கண்ணுக்கு இன்விசிபிள் கிரீச்சர்ஸும் தெரியும். நான் இதனுடைய விளக்கத்தை புரிய வைத்து, தேடுங்கள் நான் வருவேன்னு சொல்றாரே, தேடுங்கள் நான் வருவேன்னு சொல்றாரே, ஆனா எங்க கண்ணுக்கு தெரிய மாட்றாரேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க அதுக்கு தயாராக இருக்க வேண்டும். ஒரு சாத்தானுடைய கோலத்தையோ தோற்றத்தையோ பார்க்க சாதாரணமா பார்க்கவே முடியாது. அந்த இருதயம், அந்த மனுஷன் எவ்வளோ, அந்த மனுஷன் வந்து பார்க்க ரெடியா இருக்கணும். சாத்தானுடைய இமேஜோ சர்ப்பத்தினுடைய காரியங்களோ அந்த பயம் நடுக்கம் அந்த இருதயத்துக்குள்ள இருக்கவே கூடாது. அந்த ஒரு விஷயம் எப்போ நடக்கும்னா, என்னோடு கூடவே என்னுடைய சிந்தனைகள் மாத்திரம் ஓடிக்கிட்டே இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் அந்த வல்லமையை கொடுத்து, தரிசனம் பார்க்கிற வரத்தை கொடுத்து, நான் இப்படியாக நான் அவங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறேன். அதனால என் கண்ணுக்கு தெரிய மாட்டுறாரு, நான் அவரை கூப்பிட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. நீங்க தேடும் பொழுது நான் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க இருக்கிறேன். என்னை கூப்பிடும் பொழுது நான் மறு உத்தரவு கொடுக்க இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம், உங்க கண்ணுக்கே தெரியலனா கூட உங்க பக்கத்துல நான் வந்து இருக்கிறேன். உங்க பக்கத்துல நான் வந்து இருக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு நெஞ்சங்களே, நான் உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன். அப்போ ஒரு குழந்தை தரிசனம் பார்க்குது, என்னுடைய முகத்தை காட்டுறேன் அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தையால சாத்தானுடைய முகத்தையுமே பார்க்க முடியும். ஏன்னா ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட்டை பார்க்கிற அதே கண்ணு ஈவில் ஸ்பிரிட்டும் பார்க்கும். அதனால இதுக்கெல்லாம் ஏன் எனக்கு தெரியல, ஏன் எதுக்கு தெரியல, நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கணும். யாராருக்கு எப்பப்ப என்னென்ன செய்யணும், எப்பப்ப எதை எதை காட்டணும், அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய டிராவல் இருக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஐக்கியம் இருக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய விலைக்கிரயம் இருக்கணும். அதுக்கு முன்னாடி என்னை பார்க்கணும்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பேமெண்ட் நீங்க பே பண்ணிருக்கணும். இது போல பேமெண்ட் விலைக்கிரயமாக அங்க ஏதாவது செலுத்தப்பட்டிருக்கும் பொழுதுதான் நான் அந்த பிள்ளைகளுடைய கண்களில் நான் தெரிவேன். அந்த விலைக்கிரயம் எவ்வளோ பெரிய வேதனை, எவ்வளோ பெரிய துயரம், எவ்வளோ பெரிய துக்கம், இந்த உலகத்தை விட்டே பிரித்து, இந்த உலகத்தினுடைய சந்தோஷத்தை விட்டே பிரித்து இந்த பிள்ளைகளை நான் வழி நடத்தி கொண்டு இருக்கிறபடினால் நான் என்னுடைய முகத்தையே காட்டுவேன், காட்டி இருக்கிறேன், காட்டிக் கொண்டு இருக்கிறேன். தேடும் பொழுது உங்களுடைய ஜபத்தை நான் கேட்கிற தேவனாய் இருக்கிறேன். கேட்கும் பொழுது உங்களுடைய ஜபத்தை அங்கீகரிக்கிற தேவனாய் இருக்கிறேன். அப்புறம் ஏன் இன்னும் எனக்கு இது நடக்கல, அப்புறம் ஏன் இது எனக்கு இப்படி நடக்குது, ஏன் எனக்கு இன்னும் வந்து சேரல, ஏன் இப்படி நடக்குது, எதனால இந்த டிலே, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, இவ்வளோ வேதனைக்குள்ள நான் இருக்கிறேனே அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கலாம். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கலாம், நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் ஏன் இவ்வளவு வேதனை அனுபவிக்கிறேன், நான் ஏன் இப்படியெல்லாம் இவ்வளோ நாள் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி. ஒரு குழந்தை பிறக்கணும்னா 9 மாதம் அந்த தாயினுடைய வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுதுதான் அந்த குழந்தை பெருசாக மாறும். அவசரப்பட்டு ஒரே மாதத்துல அந்த குழந்தைய வெளியில கொண்டு வர முடியாது. அந்த குழந்தை ப்ரீமெச்சோர்ட் பேபியா இருக்கும், ரொம்ப ப்ரீமெச்சோர்டா இருக்கும். ஒரு முழுமை, எதற்கும் ஒரு முழுமை இருக்கிறது.
எதற்கும் ஒரு முழுமை இருக்கிறது. பாவம்னா பாவம் பரிபூர்ணமாகும் பொழுது மரணம். ஒரு மனிதன் பாவம் செய்றான். பாவம் பரிபூர்ணமா மாறும் பொழுது அங்க மரணம் நிச்சயமாகவே இருக்கிறது. எதுக்கும் ஒரு பரிபூரணம் உண்டு. எதுக்குமே ஒரு ஃபுல்னஸ் உண்டு. எதுக்குமே ஒரு நல்ல நேரம் உண்டு. எதுக்குமே ஒரு நல்ல ஆசீர்வாதம் உண்டு. எதுக்குமே நல்லது உண்டு. அந்த நல்ல நேரம், அந்த நல்ல காலம், அந்த மகிழ்ச்சி தர காலம் வரும் பொழுது ஆண்டவர் கரெக்டா செஞ்சிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? ஃபாஸ்டிங் போடுவீங்க, என்னை நோக்கி பார்ப்பீங்க, என்னை நம்புவீங்க, ஆண்டவரே பொருத்தனை எல்லாம் செய்வீங்க. இப்ப இதெல்லாம் இது அனுமதிக்கப்பட்டதுனால தான் என்ன தேடுறீங்க. சாதாரணமாலாம் ஒரு பொருத்தனையோ, சாதாரணமாலாம் என்னை தேடுறதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஒரு தேவை இருக்கும் பொழுதுதான் என்னை நீங்க தேட முடியும். அப்ப அந்த தேவை அங்க அனுமதிக்கப்படுகிறது. என் அன்பு மகள் இளவரசி இந்த குழந்தைய ஒரே கல்யாணம் ஆகி ஒரே மாசத்துல நான் கொடுத்திருந்தேன்னா என்னுடைய வேல்யூவே அவளுக்கு தெரியாம போயிருக்கும். என்னுடைய வேல்யூவே அவளுக்கு தெரியாம போயிருக்கும். வேல்யூ என்னன்னு அவளுக்கு புரியாம போயிருக்கும். ஆனா அதே மகள் இளவரசிக்கு அவளுக்கு எவ்வளோ அவமானங்கள், அசிங்கங்கள், எவ்வளோ பேச்சுகள், எவ்வளோ காரியங்கள், எவ்வளோ தோல்விகள். அந்த தோல்விகளின் நடுவில் கர்த்தர் நான் உன்னை தேற்றுவேன், கர்த்தர் நான் உன்னை பலப்படுத்துவேன், கர்த்தர் நான் உனக்கு குழந்தையை கொடுப்பேன் என்று என் அன்பு மகளுக்கு வார்த்தைகளை கொடுத்து 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 என் அன்பு மகளுக்கு வார்த்தைகளை கொடுத்து கொடுத்து அந்த வார்த்தைக்குரிய ஆசீர்வாத வல்லமை, அந்த வல்லமை ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கு. ஒரு கற்பத்தின் கனியாக மாறி இருக்கிறது. கற்பத்தின் கனியாக மாறி இருக்குது. இதே கல்யாணம் ஆன ஒரு மாசத்திலேயே அவளுக்கு நான் குழந்தைய கொடுத்திருந்தேன்னா என் அன்பு மகள் இளவரசிக்கு என்னுடைய அருமை புரிஞ்சிருக்காது. என் அன்பு பிள்ளைகளே, தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நேரம் காலம் உண்டு. அந்த கொடுக்கும் பொழுது பலன் மிகுதியா இருக்கு. என் பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகளாய் அந்த பலனை அறுவடை செய்யும் பொழுது என் பிள்ளைகள் என்னோடு இருப்பார்கள் நெருக்கமாக. நெருக்கமாக நான் ஒரு விஷயத்தை இந்த காலை நேரத்துல உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன். சாதாரண உறவு எனக்கு தேவையில்லை என் அன்பு பிள்ளைகளே. நெருக்கத்துக்குரிய உறவு தான் எனக்கு தேவைப்படுகிறது. சாதாரணமான இயேசுவை பிடிக்கும், எனக்கு அது தேவையில்லை. இயேசு எனக்கு பிடிக்கும், மத்ததும் பிடிக்கும், எனக்கு அது தேவையில்லை. எனக்கு தேவையானது இயேசு மட்டும்தான் பிடிக்கும். இதுதான் உண்மையான தேடுதல். இதுதான் உண்மையான தேடுதல் என் அன்பு பிள்ளைகளே. நீங்க இப்படி தேடி பாருங்களேன், என்னுடைய முகத்தையே நான் உங்களுக்கு காட்டுவேன். சாதாரணமா எதுவும் கிடைக்காது. ரத்தம் சிந்தினாதான் மேன்மை. ரத்தம் சிந்தப்பட்டாதான் நித்திய ஜீவன். சாதாரணமா நைட்டு தான், நைட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பகல். நைட்டோடு பகல் சேர முடியாது. நான் இயேசுவை வழிபடுறேன், நைட்டும் பகலும் அட் அ டைம் வரணும், முடியாது. நைட்டு ஒரு டைம் தான் வரும், அடுத்து நைட்டு முடிஞ்சவனே பகல் ஆரம்பிக்கும். இது ஒரு ரொட்டேஷன். This earth is a living creature. This earth is a living creature. The spinning axis, rotation of the earth proves that it is a living creature. It is a living creature. It has to rotate on its own to prove that it is a living creature. அப்போ நைட்டு பகல் வர்றது எப்படி? அது ஒரு லிவிங் கிரீச்சர்னு ப்ரூவ் பண்ணும் பொழுதுதான்.
இல்ல நைட்லயே நின்றோம். பகல்னு ஒண்ணு வரவே வராது. சூரிய வெளிச்சம்னு ஒண்ணு வரவே வராது என் பிள்ளைகளே. நான் இயேசுவ வழிபடுறேன். எனக்கு டெலிவரி அப்போ பெயினே வரக்கூடாது. பரலோகத்துல அநேக சட்ட திட்டங்கள் உண்டு. யார் வேணா கேள்வி கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன் இப்படி? ஏன் இப்படி? ஏன் இப்படி? ஓ! நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக் குடுக்கிறேன். பரலோகத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுதுதான் பலன் மிகுதியாய் இருக்கிறது. ஆனா அந்த பரலோக சட்ட திட்டங்கள் ஒழுங்காக இருக்கும். அந்த பரலோக சட்ட திட்டங்கள் நேர்மையாக இருக்கும். ஒரு மனிதனை தனி தனித்து எடுத்து அந்த மனிதனை ஓ வனாந்திரத்தில் அந்த மனிதனை வழிநடத்தும் பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் யார் என்று புரிய வரும். அப்போ அந்த வனாந்திரத்தின் வழியாக அந்த மகனோ மகளோ என்னை தேடுவார்கள். என்னை தேடும் பொழுது நான் அவங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறேன். இப்ப கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் கண்ணு நல்லா தெரியும். இப்ப கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் கை காலு முழுசா இருக்கு. இப்ப கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்லா காது கேட்கும், நல்லா பேச்சு வரும். ஆனா இந்த உலகத்துல கண்ணு தெரியாம, காது கேட்காம, வாய் பேச முடியாம, கை கால் ஊனமாக எத்தனை பிள்ளைகள் உக்காந்துருக்காங்க தெரியுமா? ஆனா அத்தனை பிள்ளைகளும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. எனக்கு உயிரையாவது கொடுத்து வச்சிருக்கிறாரே என்னை படைத்தவர், எனக்கு உயிரையாவது கொடுத்து வச்சிருக்கிறாரே என்னை படைத்தவர்னு சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கண்ணு தெரியலனாலும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். காது கேட்கலனாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக தெரியுமா? ஒரு நாள் என் தேவாதி தேவனை நான் பார்ப்பேன். ஒரு நாள் என் காதால் அவர் சத்தத்தை கேட்பேன். ஒரு நாள் அவருடைய முகத்தை பார்ப்பேன். நான் பரலோகம் போவேன். என் பிதாவை நான் பார்ப்பேன். அப்படி என்று சொல்லி நம்பிக்கையோடு ஒரு ஜன கூட்டம் இருக்கிறது. கண்ணு பார்க்க முடியாது, காது கேட்க முடியாது, சப்பானிகள், ஊனமுற்றோர்கள், விதவைகள், ஓ முதுமை அடைந்து கேட்பார் இல்லாம இருக்கிற அநாத ஆசிரமத்துல இருக்கிற முதியோர்கள், இப்படிப்பட்டதான ஓ திக்கற்ற பிள்ளைகள், ஆதரவற்ற பிள்ளைகள், ஆதரவற்ற பிள்ளைகள் நான் தான் உலகம் என்று நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்போ கண்ணு நல்லா இருக்கிற நீங்க, காது நல்லா இருக்கிற நீங்க எல்லாமே செய்ய முடியும் உங்களால. நீங்க எப்படி தேடுறீங்க? எதுவுமே சரியில்லாத ஜனங்கள் எவ்வளவு விசுவாசமாய் உக்காந்துட்டு இருக்கிறாங்க. நன்றாக கவனிக்க வேண்டும். தேடும் பொழுது நான் நிச்சயமாகவே அங்க வருகிறேன் என் பிள்ளைகளே. அதனால என் அருமையான தேவ ஜனமே, என் அன்புக்குரிய தேவ ஜனமே, என் அன்புக்குரிய ஆசை ஜனமே, என் அன்புக்குரிய என் அருமையான செல்லங்களே, நான் உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன். என்னுடைய அன்பு விலையேற பெற்றது. என் அன்பு உலகத்துக்குரிய போராட்டம், பணக்கஷ்டம், வேதனைகள் இது எதுவும் பரலோகத்தில் இல்லை. என் அன்பு பிள்ளைகளே, இது எதுவுமே பரலோகத்தில் இல்லை. பரலோகத்தில் சந்தோஷம், ஆனந்தம். ஓ அங்க உழைக்க தேவையில்லை. அங்க நித்திய ஜீவன் தான். அங்க வேர்வை சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. அங்க ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை தான். இப்படி உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் என் அன்பு நெஞ்சங்களே. இந்த உலகத்துக்குரிய இந்த உபத்திரவம் எல்லாம் உங்களை எதுவும் செய்ய முடியாது. இந்த உலகத்துல உபத்திரவங்கள் வரும்பொழுதுதான் நித்திய ஜீவனுக்கு நேராய் எடுத்து கொள்ளப்பட முடியும். இல்லாவிட்டால்
உங்களுடைய கண்களில் கர்த்தர் யார் என்றே புரியாமல் போய்விடும் என் அன்பு நெஞ்சங்களே, என் அன்பு நெஞ்சங்களே. அதனால உலகத்துல உபத்திரவங்கள் வரும் பொழுதுதான் தேவன் பிரகாசமாய் தெரிவார். இல்லாவிட்டால் கொழுத்து கொழுத்து எல்லாம் பணம் நல்லா இருக்கு, வசதி நல்லா இருக்கு, இதெல்லாம் இருந்தா தேவன் கண்ணுக்கு தெரிய மாட்டார் என் அன்பு நெஞ்சங்களே. தேவன் கண்ணுக்கு எப்ப தெரியவார் தெரியுமா? வேர்வை சிந்தி உழைக்கும் பொழுது, ஓ கடன்ல மாட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது யாரும் உதவி செய்ய வரமாட்டார்கள். தேவன் ஒருவர் தான் வருவார். தேவன் ஒருவர்தான் எனக்கு குழந்தையை கொடுத்தார். தேவன் ஒருவர்தான் என் குழந்தையை வளர்ப்பார். தேவன் ஒருவர்தான் என்னை பாதுகாப்பார். தேவன் ஒருவர்தான் எனக்காக எப்பவும் ஆசையோடு காத்து கொண்டு இருக்கிறவர். இதெல்லாம் எப்போ தெரியும் தெரியுமா? உபத்திரவங்கள் மத்தியில்தான், பாடுகளின் மத்தியில்தான், அவமானத்தின் மத்தியில்தான். ஆபீஸ்ல பெரிய அவமானம், பெட்ரூம்க்கு வந்தா தேவன் பிரகாசமாய் தெரிவார். தேவனை தேடுகிறது, தேவனை தேடுகிறது எப்ப நடக்கிறது? உபத்திரவம், சோதனையின் மத்தியில், அவமானத்தின் மத்தியில் தான் தேவன் தெரிகிறார். அப்போ இது பரலோகத்தை கொண்டு சேர்க்கும். இது போல உபத்திரவங்கள், இது போல காரியங்கள் தான் நித்திய ஜீவனுக்கு நேராக மரண பரியந்தம் வரை இது தொடரும். அதனாலதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம். பணம் இருந்தா அங்க வேற ஒரு பிரச்சனை, அங்க எல்லாமே நல்லா இருந்தா பணம் இல்லை. இதன் வழியாக கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் எனக்கு பணத்தை கொடுப்பார். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது எனக்கு கேன்சர் சரியாகும். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது எனக்கு சமாதானம் கிடைக்கும். அவரோடு பேசும் பொழுது எனக்கு அன்புனா என்னன்னு புரியும். எந்த மனிதனாலையும் என்னுடைய அன்பை நிரப்பவே முடியாது என் அன்பு பிள்ளைகளே. இதெல்லாம் எப்போ கிடைக்கும் தெரியுமா? இந்த மெசேஜினுடைய அல்டிமேட் ஒரே ஒரு வரியில நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். உபத்திரவம் என்று ஒரு காரியம், பாடுகள் அப்படிங்கிற ஒரு காரியம் அனுபவிக்கும் பொழுதுதான் நான் என்னுடைய உதவி உங்களுக்கு தேவைப்படும். எல்லாமே சரியா இருந்தா என்னுடைய உதவி உங்களுக்கு தேவைப்படாது. நீங்களே ஒரு தேவனை உருவாக்கி அதை நீங்க வழிபட்டு கொண்டு இருப்பீங்க. ஜீவனுள்ள தேவன் யாரென்றே புரியாமல் போயிருக்கும் என் அன்பு பிள்ளைகளே. நான் உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன். இந்த காலை நேரத்தில் எனக்கான பாடல், எனக்கான வேத வசனம் வாசிப்பு, எனக்கான ஆராதனை, எனக்கான செய்தி, எனக்கான சகலத்தையும் கொடுத்த என் அன்பு நெஞ்சங்களை நான் ஒரு காலம் நான் மறக்கவே மாட்டேன். வானம் ஒழிந்து போனாலும், பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. என் அன்பு நெஞ்சங்களே, நான் உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன். என் அன்பு மகள் பிரியாவை மறைத்து அவளுடைய சரீரத்தை நான் பயன்படுத்தி நான் உங்களோடு ஆசையோடும் விருப்பத்தோடும் அன்போடும் மனது பூர சந்தோஷ நிறைவோடு உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஏன் தெரியுமா? என்னுடைய குழந்தைகள் நீங்க, என்னை போலவே இருக்கிற மனிதர்கள். நீங்க யாருக்கும் அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கும் தலை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ராஜாவுடைய பிள்ளைகள். நீங்க யாருக்கும் தலை குனிய வேண்டிய அவசியமே இல்லை. என்னை தேடும் பொழுது, என்னை விசுவாசிக்கும் பொழுது, என்னையே நம்பி இருக்கும் பொழுது, நானே வழியும் சத்தியமும் உங்களுடைய ஜீவனுமாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு எல்லாமே ஆசீர்வாதமாய் கூட கொடுக்கப்படும் என் அன்பு பிள்ளைகளே, கொடுக்கப்படும்.
கொடுக்கப்படும். இதை ருசித்து பாருங்கள். டெஸ்ட் பண்ணி பாருங்க. டெஸ்ட் பண்ணி பாருங்க. நடக்குதான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க. முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு. ஓ, என்னுடைய சுய விருப்பம் இல்ல, என் தேவன் எனக்கான பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வைத்து கொண்டே இருக்கிறார். எனக்கு யாரும் ரிவார்டு பண்ண தேவையில்ல, எனக்கு யாரும் அவார்டு கொடுக்க தேவையில்ல, எனக்கு யாரும் மார்க் போட தேவையில்ல. தேவன் எனக்கான மார்க்கை பரலோகத்தில் போட்டு வைத்திருக்கிறார், போட்டு வைத்திருக்கிறார். இதுதான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். என் அன்பு பிள்ளைகளே, என் ஆசை நெஞ்சங்களே, நான் உங்களுக்காக மரித்து, உங்களுக்காக எழுந்து, உங்களோடு பேசி, என்னுடைய சந்தோஷ நிறைவோடு உங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த வேளையில உங்களோடு பேசுவது எனக்கு சந்தோஷம். அதனாலதான் முன்னாடியே புக் பண்ணி வச்சிடுறேன். நான் தான் பேசுவேன். நான் தான் என் பிள்ளைகளோடு ஆசையான வார்த்தைகளை பேசுவேன். என் பிள்ளைகளோடு நான் இப்ப பாத்தீங்கன்னா, இதுல இருக்கிறவங்க அப்படியே நீங்க நான் பேசுறத கேட்டுட்டீங்க. எல்லாம் ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியா நான் பேசுற மாதிரி இருக்கும். அப்ப சபை கூடுதலுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க கூடும் பொழுது எல்லாருக்கும் சேர்த்து வார்த்தைகள். இந்த இந்த ஒரு வீடியோவை யூடியூப்ல போடும் பொழுது, பிள்ளைகள் கேட்கும் பொழுது அவங்களுக்கும் இது போய் சேரும். சேரும் என் அன்பு பிள்ளைகளே. சாதாரணமா நினைச்சிடாதீங்க. யூடியூப் ப்ரோக்ராம் தான் உலகமே பார்த்து கொண்டு இருக்கிறது. சிங்கப்பூர், மலேசியா, இப்படி ஜனங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, ஒருத்தர் சிங்கப்பூர்ல பார்த்தாலும் சந்தோஷம்தான். 2 பேர் மலேசியால பார்த்தாலும் சந்தோஷம்தான். ஓ, ஒருத்தர் அழிந்து போகாமல் ஒரு ஆத்மா கெட்டு நரகத்துக்கு போறது என்னுடைய விருப்பமே இல்லை. என் அன்பு பிள்ளைகளே, என் ஆசை பிள்ளைகளே. ஏன்னா எல்லோரும் என்னுடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகள். நன்றிப்பா, நன்றி. உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய விலையேற பெற்ற காரியங்கள், உம்முடைய சந்தோஷமான வார்த்தைகள், நீர் எங்களை கொஞ்சின விதம், எங்களோடு இடைப்பட்ட விதம், இந்த அன்பு பெரிய அன்பு. இது மாதிரிலாம் யாருமே பேசுறதுக்கான வாய்ப்பு கிடையாது ராஜா. இப்படி ஒரு அழகு நிறைந்த, பொலிவு நிறைந்த, தெளிவான வார்த்தைகள், அழகான வார்த்தைகள், இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுத்த தேவனுக்கு கொடா கொடி நன்றிகள், நன்றிகள், நன்றிகள். நன்றியோடு துதிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நன்றியோடு, நன்றியோடு துதிக்கிறோம். நீர் பேசின வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு ஆறுதலும், ஆண்டவரே சமாதானத்தையும், நீங்க இருக்கிறீங்க, நீங்க எங்கேயும் போகல, நீங்க எங்களோடு நெருக்கமா இருக்கிறீங்க, எங்களை அதிகமா நேசிக்கிறீங்கன்னு இந்த அன்பு நெஞ்சங்களையெல்லாம் எனக்கு அது என்ன சொல்றதுன்னு தெரியவே இல்லை. இதெல்லாம் எவ்வளோ பெரிய வார்த்தை. அண்ட சராசரங்களை படைத்த தேவன் அன்பு நெஞ்சங்களேன்னு சொல்றதெல்லாம் எவ்வளோ பெரிய வார்த்தை, எவ்வளோ பெரிய வார்த்தை. கர்த்தர் கொடா கொடி நன்றி. கர்த்தர் கேட்ட அனைவரையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பார், பலப்படுத்துவார். கவலைப்படாதீங்க. உபத்திரத்தின் மத்தியில், பாடுகளின் மத்தியில் தேவன் ராஜாவாய் தெரியும் பொழுதுதான் தேவனோடு பிரவேசிக்க முடியும், தேவனோடு டிராவல் பண்ண முடியும். சாதாரணமாலாம் எல்லாமே இருந்தா கொழுத்து 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 கடவுளுடைய அருமையே புரியாம இருக்கும். ஆனா தேவன் தேவன் எப்போ தென்படுவார், எப்போ அவருடைய மகத்துவம் புரியும்னா, ஒரு பாடு, ஒரு வேதனையின் மத்தியில், ஒரு அவமானத்தின் மத்தியில் தான் தேவன் இப்படிப்பட்டதான ஒரு எக்ஸாம்பிளை கொடுத்துட்டாரு. ஆஃபீஸ்ல அவமானப்படுத்திட்டான், பெட்ரூம்ல நான் அவனுக்கு பிரகாசமா தெரிவேன். இதெல்லாம் எப்படிப்பட்டதான உதாரணம். நம்முடைய மூளைக்கே அந்த நேரத்துக்கு எட்டாத ஒரு விஷயத்த அருமையாக நமக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கொடா கொடி நன்றி. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து பழுகி பெருக செய்வார். இயேசுவின் ரத்தம் ஜெயம். அடுத்து ஆன்டி ஜெபிச்சு ஆன்டியே இதை முடிச்சிருவாங்க. கர்த்தர் கொடா கொடி நன்றி. அதே போல மெரி கிறிஸ்மஸ் டு ஆல். இந்த தேர்ஸ்டே இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த ஒரு பிறப்பின் செலிப்ரேஷன். அவரு இப்படிப்பட்டதான ஒரு குளிர் காலத்துல மாட்டு தொழுவத்துல ஏழ்மை கோலம் எடுத்து நாற்றம் எடுக்கிற அந்த ஒரு மாட்டு தொழுவத்துல ஏழ்மை கோலத்தில்
அவர் பிறந்து நமக்காக நொறுக்கப்பட்டு, நமக்காக கிழிக்கப்பட்டு, நமக்காக முற்கிரீடத்தை சுமந்து, நமக்காக ரத்தம் சிந்தி, ஒரு பாவமும் செய்யாத தேவன் இப்படிப்பட்டதான ரத்தத்தை சிந்தி, நமக்காக வலியும் வேதனையும் தாங்கின அன்பு தெய்வத்துக்கு அவருக்காக ஒரு செலிப்ரேஷன் நம்ம செய்றோம். இது சாதாரணமா செலிப்ரேஷன் நம்ம சொல்றோம். ஆனா, இதுக்கு பின்னாடி அவருக்கு எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாரு, எவ்வளோ வலி தாங்கியிருப்பாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருன்னு நெனச்சு பாருங்க. நமக்கு ஒரு வெட்டு வெட்டுனா வலிக்கும்ல. அவரு கண்டம் துண்டமா கீத்து போட்டிருக்கிறாங்க. கீறு, கீறு, கீறு அங்கங்க வாரினால் அடிக்கப்பட்டு சத பிச்சுக்கிட்டு போயிருக்கு. அவருக்காக எதையும் நம்ம தாங்கிக்கலாம். அவரு நம்மகிட்ட பேசுறாருன்னா, இதெல்லாம் சாதாரணமா நம்ம நெனச்சுக்கவே கூடாது. நமக்காக பலவிதமான காயங்களை பட்டு, எல்லாமே ரத்தம், உயிரு போகணும்னா, ஒரு மனுஷனுடைய உடம்புல இருந்து மேக்ஸிமம் பிளட் வெளில போம்போது, ஆட்டோமேட்டிக்கா ஹார்ட் பீட் நின்றும். அவரு எப்படியெல்லாம் அடி வாங்கியிருப்பாருன்னு பாருங்க. நமக்கு ஒருத்தர் ஒரு சொல்லு சொன்னா நமக்கு எவ்வளோ கோவம் வருது. நம்மள சொல்லிட்டாங்கன்னு. ஆனா ஒரு பாவமும் செய்யாத தேவன், எல்லாருடைய பாவத்துக்காகவும் நொறுக்கப்பட்டு அவரு இப்படி ஒரு கஷ்டத்த அனுபவிச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. ஆன்ட்டி நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. ஹalleluya ஸ்தோத்திரம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான இந்த காலை வேளையில, இந்த அதிகாலை வேளையில தகப்பனே நாங்கள் ஒன்று கூடி இந்த நேரத்துல அப்பா கர்த்தாவே இந்த நாமத்தை மகிமைப்படுத்த உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி பாடல்கள் பாடவும் வேதத்தை வாசிக்கவும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக கர்த்தருக்கு கொடா கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். எத்தனையோ பேர்களுக்கு எத்தனையோ கொடான கொடி பேர்களுக்கு இல்லாத இந்த அன்பின் சிலாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். முகமுகமாய் நீர் எங்களோடு பேசியிருக்கிறேன். நன்றி நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஏசராஜா ஏசப்பா ஏசப்பா தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொன்ன நம்மளோட வார்த்தை அந்த டைட்டில் பிரகாரம் பேசின எல்லா வார்த்தைகளுக்காகவும் நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நாங்கள் முழுமையாக முழு இறுதியத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு உங்களை தேடத்தக்கதாக தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியாக எங்கள் இருதயங்களை அப்படியாக மாற்ற வேண்டும் செபிக்க சுவாமி. மக்கள் நன்றி, மக்கள் நன்றி, மக்கள் நன்றி, மக்கள் நன்றி. நம்மை கண்டடையத்தக்க சமயத்துல கண்டடையத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்து கொண்டிருக்கிறேன். மக்கள் நன்றி. நீர் எங்களோடு பேசின எல்லா வார்த்தைகளும் பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு பேசின எல்லா வார்த்தைகளுக்காகவும் நமக்கு கோடி ஸ்தோத்திரம் கோடி ஸ்தோத்திரம். எத்தனையோ காரியங்களை குறித்து எத்தனையோ பரலோக ரகசியங்களை குறித்து நீர் என்ற ஆண்டவரே எங்களுக்கு தெரிய வைத்திருக்கிறீர். மக்கள் நன்றி நன்றி நன்றி. ஆமாண்டவரே சுவாமி. நாங்கள் பாடுகள் மத்தியில தேடும் பொழுதுதான் இதை கண்டடைய முடியும்னு நீங்க சொன்னீங்க சாமி. உங்களை கண்டடைகிற எல்லாருமே பாடுகள் மத்தியில தான் கண்டடைகிறாங்க. அதாவது எப்படி ஒரு பழத்தை துள்ளியும் போதுதான், ஒரு ஆரஞ்சு பழமா இருந்தாலும் ஒரு சாத்துக்குடியா இருந்தாலும் ஒரு ஆப்பிளா இருந்தாலும் எந்த ஒரு ஃப்ரூட்ஸ் ஒரு ஜூஸ் எடுத்து நம்ம அதை பருகக்கூடிய அளவுக்கு வேணும்னா அதை நம்ம என்ன செய்யறோம், புள்ளிந்து எடுத்தாதான் அந்த ரசம் வருது. புள்ளிந்து எடுக்கும்போது தான் அந்த ருசியான ரசம் வருது. அதே போலத்தான் சாமி, அதே போலத்தான் பாடுகள், பிழிந்தெடுக்கிற பாடுகள். அப்படி இந்த பாடுகள் மத்தியில தான் நீங்க தென்படுறீங்க, கண்டடை செய்றீங்க, பேசுறீங்க, எல்லாமே கூட இருக்கிறீங்க எல்லாமே. அப்போ
ஒவ்வொருவரும் அந்த பாடுகளை சந்திக்கும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய ஒரு சலாக்கியத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க இருக்கிறார். பெரிய பொக்கிஷத்தை கொடுக்க இருக்கிறார் என்ற அந்த ஒரு சிந்தனையில அந்த ஒரு கருத்தை இருதயத்துல வைத்து தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆமாண்டவரே சுவாமி, உங்களை தேடும் பொழுது நீங்க கண்டடையறீங்க அப்பா. எங்களோட பாடுகள் மத்தியில நாங்கள் தேடும்போது நீர் எங்களுக்கு வெளிப்படுகிறீர் அப்பா. அதனால பாடுகளை சந்திக்கும் பொழுது நாங்கள் சந்தோஷத்தோடு அந்த பாடுகளை சந்திக்கத்தக்கதாக ஆண்டவர் எங்கள் இருதயங்களை பலப்படுத்த வேண்டுமாய் சொல்லி எங்கள் இருதயங்களை நீங்க பலப்படுத்த வேண்டுமாய் சொல்லி இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை வைத்து இப்படிப்பட்ட ஒரு காரியம் தேடும் போது கிடைக்கிற காரியம், அது எந்த சூழ்நிலை எப்படி தேடினா எந்த ஒரு பாடுகள் பற்றி தேடினா கர்த்தர் நம்ம கண்டடைவோன்ற அந்த ஒரு சிந்தனையை இருதயம் முழுவதும் நிறைத்து, ஆண்டவரே கர்த்தாவே சாமி, இந்த சிந்தனை எங்களை ஆண்டவரே உண்மை கண்டடையத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும் சுவாமி. இயேசுராஜா, மக்கள் நன்றி 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 நன்றி. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற சுவாமி. எங்கள் ஒவ்வொருட வாழ்க்கையில நீர் அப்படியாக கிரியை செய்து கொண்டிருக்கிறீர். மக்கள் நன்றி நன்றி நன்றி. உண்மை தேடத்தக்கதான இருதயத்தை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த காலை வேளையில தகப்பன் எங்களோடு பேசின எல்லா வார்த்தைகளுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் இருக்கு. இன்னுமாக இந்த யூடியூப்ல போட்டு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் கர்த்தர் கிரியை செய்யணும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவருடைய இருதயத்துல கிரியை செய்யணும். அவங்க இருதயத்தை தெளிவுபடுத்தணும். ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி, மக்கள் நினைப்பாங்க, நமக்கு நம்ம கர்த்தரைத்தானே இவ்வளோ தேடுறோமே, நமக்கு இவ்வளவு பாடுகள் என்று எவ்வளவோ யோசனையில, எவ்வளவோ வேதனையோடு, எவ்வளவோ கண்ணீரோடு உங்களிடத்துல கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அதற்கெல்லாம் நீங்க எவ்வளவு அழகா நீ பதில் கொடுத்திருக்கிறீர். எவ்வளவு நேர்த்தியாய் நீ பதில் கொடுத்திருக்கிறீர். இந்த ஒரு வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தாங்கள் எதனால் இப்படி பாடுகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து, அதனுடைய பலன் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உமக்கு கோடி ஸ்தோத்திரம். கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் இருக்கு. நன்றி இயேசு சுவாமி, நன்றி ராஜா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜூம்ல கலந்து கொண்டிருக்கிற இந்த காலை வேளையில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்க, பேர் பிறக குடும்பமாக கோத்திரமாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிற. ஆசீர்வதிங்க சுவாமி. தேவைகள் ஒவ்வொருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து, ஒவ்வொரு தேவைகளையும் கர்த்தர் சந்திங்க சுவாமி. எத்தனையோ தேவைகளோடு நோக்கி செபித்துக் கொண்டிருப்பார்கள். கர்த்தர் அந்த தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அவரவருடைய தேவைகளை அவரவர்களுக்கு சந்தித்து ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமாய் செபிக்க. ஆசீர்வதிங்க சுவாமி, ஆசீர்வதிங்க. நமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி நன்றி நன்றி. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உங்களுடைய பிறப்பின் பண்டிகை வருகிறது. இயேசு சுவாமி, உங்களுடைய பிறப்பின் பண்டிகை அப்பா, இந்த உலகம் எங்கும் கொண்டாடக்கூடிய உங்களுடைய பிறப்பின் பண்டிகை ஆண்டவரே, இந்த உலக மக்கள் நீர் யார் என்பதை அறிந்து கொள்ள, நீர் யார் என்று புரிந்து கொள்ள இப்படிப்பட்ட ஒரு பண்டிகையெல்லாம் கொண்டாடத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்தார். ஆமா ஆண்டவர், இந்த பண்டிகை கொண்டாடுவதனால எத்தனையோ
உம்மை அறியாத பிள்ளைகள் எல்லாம் அறியக்கூடிய ஒரு வாய்ப்பு, அறியக்கூடியதான வாய்ப்பு. இந்த கொண்டாடும் போதுதான், ஓ! ஆ இயேசு பிறந்ததா? இயேசு பிறந்ததா? அப்படின்னு ஒரு தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவாங்க. எந்தவித ஒரு செலிப்ரேஷனும் இல்லாம இருந்தா, அது என்ன ஆகும்? அப்படியே மங்கி போன மாரி ஆயிடும். அப்படி இல்லாம, நம்முடைய பிறப்பின் பண்டிகை கொண்டாடும் பொழுது, இன்னும் அநேக மக்கள் அதை உம்மை அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு வாய்ப்பு, ஒரு பெரிய வாய்ப்பு என்பதை உணர்ந்து, இந்த இந்த பிறப்பின் பண்டிகையினப்போ, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கெல்லாம் அக்கம் பக்கத்துல இருக்கிற புறஜாதி மக்களுக்கு உம்முடைய பிறப்பை நாங்கள் தெரிவிக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலையை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, எல்லா மக்களும் இந்த பிறப்பின் பண்டிகை கொண்டாடக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு இருதயத்திலும் சந்தோஷம் பொங்கி வழியத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும். ஒரு நற்செய்தி, இந்த உலகத்துக்கு ஒரு நற்செய்தி என்று சொன்ன இந்த வார்த்தையின்படி அது ஒவ்வொருவருக்குமே நற்செய்தியாகவே இருக்க ஆண்டவர் கிருபை செய்யணும். சுவாமி, கிருபை செய்யணும். பரிசுத்த தேவன் அது எல்லாரும் சந்தோஷமாக இந்த உம்முடைய பிறப்பின் பண்டிகையை எந்த விதத்துல கொண்டாட ஒவ்வொருவரும் நினைத்திருக்கிறாரோ அந்தந்த விதத்துல அவர்கள் கொண்டாடத்தக்கதாக அவர்களுக்கு வேண்டிய எல்லா பண வசதிகள், அவர்களுக்கு வேண்டிய சுகம், அவர்களுக்கு வேண்டிய ஆரோக்கியம் எல்லாவற்றையும் கொடுத்து சமாதான சந்தோஷம் நிறைவாய் நம்முடைய பிறப்பின் பண்டிகை ஒவ்வொருவரும் கொண்டாடத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும். கர்த்தர் கிருபை செய்யும். ஆவியானவர் கிரியை செய்யும். சாமி, பரிசுத்த தேவன் கிரியை செய்யும். எந்த இயற்கை சூழல் ஆஹ் எதுவும் அட்டாக் பண்ணாதபடிக்கு அந்த இயற்கை எல்லாம் கர்த்தர் சுமூகமாக மாற்றி கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க சுவாமி. ஆவியானவரே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. இந்த நேரத்துல கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய அருகிலையும் நீர் இருந்து நீர் உம்முடைய வார்த்தையை கொடுத்து தெளிவுபடுத்தி ஆசீர்வதித்த உம்முடைய மகத்துவமுள்ள செயல்களுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். பிரதான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். காத்து கொள்ளுங்கய்யா, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்த வேண்டுமாய் எங்கள் கர்த்தரும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு நம்மள ஆத்மாவுடைய இருதயத்திலிருந்து சொல்லுகிற அந்த ஜெபத்தை சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.